அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சூப்பரான மாங்காய் தொக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. 3 பெரிய மாங்காய்க்கு தொக்கு போடுறதுக்கான அளவு. முதல்ல மாங்காயை எடுத்து அலம்பிட்டு தொடச்சிட்டு தோல் சீவிக்கணும். தோல் சீவிட்டு கேரட் செய்கிறதுல சீவி வச்சுக்கணும். சீவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு வானலியை வச்சு ஒரு 25 கிராம் வெந்தயம் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு ஒரு 10 கிராம் அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 50லேருந்து 75 கிராம் உரப்புக்கு தகுந்தாப்புல மிளகா அப்படி போட்டுக்கணும். அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு வதக்கிட்டு திருப்பி இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிற மாங்காய், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு அதில் வதக்கணும். வதக்கும்போது ஒரு 3 மாங்காய்க்கு ஏறக்குறைய ஒரு 400 மில்லி நல்லெண்ணெய் வேணும். வதக்கி எடுத்துகிட்டே வந்தால் சுருளை வதக்கி எடுத்துட்டு வதக்கி வரவும் எண்ணெய் கக்கி வெளியில் வரவும் அதை பெருங்காய பவுட்ரு, வெந்தய பவுட்ரு எல்லாத்தையும் இறக்கி வச்சு போடணும். போட்டால் தான் வெந்தயத்தை இறக்கி வச்சதுக்கப்புறம் போட்டால் தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். பெருங்காய பவுடரையும் இறக்கி வச்சு போடணும். போட்டால் சூப்பரான மாங்காய் தொக்கு. சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட்.